சூப்பர் ஹிட் பிரபு வெங்கட் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று விதியா மதியா தொடர். வணக்கம். உங்கள் சூப்பர் கிட் பிரபு வெங்கட் பேசுகிறேன். என்னுடைய சூப்பர் கிட் பிரபு வெங்கட் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இதை நான் என்டர்டைன்மெண்ட் சேனலாகவே வச்சுருக்கேன். தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லணுங்கும்போது குறிப்பிடமாக ஆன்மீக சம்மந்தமாக ஜோதிட சம்மந்தமாக போகலை. சிலருக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் நான் சொல்கிறேன். இந்த டிரைவர்களுக்குள்ள சில விஷயங்கள், அதிர்ஷ்ட நம்பருக்குள்ள சில விஷயங்கள் சொல்கிறேன். அதனால் இது என்டர்டைன்மெண்ட் சேனலாகவே இந்த கேட்டகரியை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் 5, 7, 9 குரு வரும்போது 5, 7, 9 குரு வரும்போது யாராருக்கெல்லாம் நல்லது நடக்கும், யாராருக்கெல்லாம் மைனஸில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா 5, 7, 9 குரு வரும்போது நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தம், நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். ஆஹா, கஷ்டப்பட்டோம், நமக்கு இந்த 5, 7, 9 வரும்போதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு உங்களுக்குன்னு இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்கள்லாம் இருந்தது ஒரு காலம் உண்டு. பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலையே அப்படிங்கும்போது மனசு சிரமப்படுது, மனசு கஷ்டப்படுது. ஏன் நடக்கலை? நமக்கு 5 குரு வருது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு 5 குரு வருது. 5 குரு வரும்போது அவன் 50 பவுன் நகையை வீட்டுக்கு வாங்கிட்டு வரான். நான் வீட்டில் இருக்கிற ஒரு 50 பவுனையும் எடுத்து அடவு வைக்கிறேன். இதுதான் மேட்ரு. அவன் வாங்குறான், நம்ம அடகு வைக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் என்னுடைய மூளையை கசக்கி சில விஷயங்களை யோசித்து பலரோட பேசும்போது அவங்களுடைய அனுபவங்கள், பல விஷயங்கள் அதையெல்லாம் கேட்டு நான் முடிவு எடுத்து சில பேருக்கு செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான். எல்லாருக்கும் இல்லை, இந்த 3 திதியில் பிறந்தவங்களுக்கு. இந்த 3 திதி என்னென்னா துவிதியை, சப்தமி, ஏகாதசி. துவிதியை 100%, ஏகாதசி 100%, சப்தமி 50%. ஆனால் 50%னாலே பயங்கரமாக வேலை செய்யுதுன்னா 100% எப்படி வேலை செய்யணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு சப்தமி தேதி அவங்களுக்கு 5 குரு வருது. குரு வரும்போது நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நண்பராக பரிமாறிக்கொள்ளும் போது 5 குரு வருதுடா, உனக்கு செமயோகம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. பட்டு வெற்றி கிடைக்கல. இருக்கிற நகை ஃபுல்லாக அடவு கடைக்கு போனது தான் மிச்சம். அவங்களுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னால் அந்த சப்தமி திதியில் பிறந்து 5 குரு வரும்போது அவங்கள்ட்ட 50 பவுன் நகை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு வருஷத்தில் அந்த 50 பவுன் நகையும் அடகு கடைக்கு போகுது. அது எந்த ரூபத்தில் செலவாகுது? சுப விரயமாகவும் இருக்குது, அசுப விரயமாகவும் இருக்குது. அது அவங்கவுங்க கர்ம வினையை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அந்த 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்து வீட்டை சார்ந்து சில விஷயங்கள் நடக்குது. அதனால் இந்த 3 திதியில் உள்ளவங்களுக்கு 5, 7, 9 வரும்போது குரு சிறப்பான பலனை தரலை அப்படிங்கிறது என்னுடைய அலசி ஆராய்ந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை சார், இதுக்கு நேர்மாறாக தான் நடக்குதுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்க, பார்த்துப்போம். நான் ஒரு 10 பேரை பார்த்தோம்னா 8 பேர் 9 பேருக்கு இந்த மாதிரி சிறப்பு இல்லை தான். இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 5, 7, 9 குரு வந்தால் குரு பார்த்தால் கூடி நன்மை உண்டு தான். அது இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு ஏன் அவருக்கு செய்ய மாட்டேங்கிறாருன்னு அவரை தான் நம்ம கேட்க முடியும். இது ஒரு சயின்ஸு சம்மந்தமாக ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரத்தை எல்லாம் பகிர்ந்து அதை பஞ்சாங்கமாய் 5 அங்கமாய் பிரித்து அந்த தூரங்களை வச்சியே நம்மளுடைய எதிர்காலத்தை இந்த சித்தர்கள் இவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னா அவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய மனுஷனுக்கு. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஒரு விஷயம் நமக்கு ப்ளஸ்ஸாக வரப்போதா மைனஸாக வரப்போதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமே தவிர ஜோதிடத்தையே எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டே போக வேணாம். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கும் போக வேணாம். அதனால் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை யாராவது சொல்லியிருக்கலாம், சொல்லாமே இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிப்ஸு யாருமே சொல்லலை.
5ல் குரு வந்தால் 80% 90% இந்த ராசிக்கு, 7ல் குரு வந்தால் எத்தனை %, 9ல் குரு வந்தால் எத்தனை %, அப்படி தான் சொன்னாங்களே தவிர இந்த திதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வேலை செய்யலை அப்படின்னு யாரும் சொல்லலை. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 5ல் 7 9ல் குரு இருக்கும்போது இந்த திதியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சுமாரான பலன் தான். ஆனால் இந்த குரு மாறும்போது உங்களுக்கு சிறப்பான பலன் தெரியும். ஏன்னா ஜோதிடர் சொல்கிறார், 5ல் வரும்போது நீங்கள் சிறப்பாக செய்யுங்கும்போது நமக்கு சிரமம் இருக்குது, அந்த நேரம் நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சு நஷ்டப்பட்டுருவோம். சரிங்களா? அப்போ 6ல் போகும்போது என்ன சொல்லுவார், இந்த ராசிக்கு இப்போ குரு பலன் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் இந்த திதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலன் உண்டு, நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க, உங்களுக்கு சிறப்பான வருமானம் வரும், சிறப்பான பணப்பொருள் வரும், சிறப்பான நகை நட்டுலாம் வாங்குவீங்க. சரிங்களா? நான் இந்த விஷயத்தை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னோடய போகணும்னு நான் விடலை. இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாதது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. இதை யாரையுமே கட்டாயப்படுத்தலை. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ 5ல் குரு வரும்போது இந்த திதிக்காரங்க என்ன பண்ணுவோம், துவிதியே ஏகாதசி சப்தம், இந்த திதிக்காரங்க 5லேயோ 7லேயோ 9லேயோ குரு வரும்போது அடக்கி வாசிக்கணும். 6 மற்ற இடத்துங்களில் வரும்போது, மறைமுக இடங்களில் வரும்போது சிறப்பான பலன் தருது. அதனால் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களோட ஐடியாவை நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுங்க, உங்களுக்கு சிறப்பான பணம் தரும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அனுபவபூர்வமாக சொல்கிறேன். பட் இந்த விஷயம் உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்துட்டு நீங்கள் உண்மையிலே தெரியும் இந்த விஷயம். ஏன்னா ஜோதிட நல்லா விரும்புகிறவங்களுக்கு அது தெரியும். சார் எனக்கு 5ல் குரு வந்தது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா இந்த திதி இருக்கான்னு பாருங்கள். இந்த திதி இருந்தும் நடக்கலைன்னா அதுக்கான விஷயங்கள் ஒருவேளை கர்ம வினைகளாக இருக்கலாம், காசி ஜாதகமாகவும் இருக்கலாம். சரிங்களா? அதை தான் கர்ம வினைன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் நடக்கலை. இந்த மாதிரி இருக்குது சார், இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஏகாதசி துவிதிய சப்தமி திதி அவங்க திதி சூனிய பரிகாரம் பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம பழங்கால முறைப்படி ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம், தசாபதி பலனை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா தசாபதி பலனும் எடுத்துக்கிறோம், பிருகுநாடி முறையும் எடுத்துக்கிறோம். பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். வேறு புதுசாக ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் ஞான திருஷ்டியால் சித்தர்கள் கண்டுபிடிச்ச இந்த ஜோதிடம் இது ஒரு வானியல் சார்ந்த ஒரு விஷயம்தான். இது மன்னர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயம்தான். இது சராசரி மனிதனுக்கும் கிடைச்சிது. அதை பயன்படுத்திக்கலாம், இதோட ஒரு அறிகுறியாக வச்சுக்கலாம். ஆனால் அதுவே நம்ம சாப்பாடாக 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது ஜோதிடத்தை. சரிங்களா? உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த திதியில் பிறந்தோன்னா வியாழக்கிழமை விரதம் இருந்து பாருங்களேன். வியாழக்கிழமை விரதம் ஒரு 3 வாரம் இருந்து பாருங்கள். நல்லது நடந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே கம்முன்னு விட்டுடுங்க, இருங்க. திதி தோஷத்தை பண்ணிங்க. அதுக்கு கோயில் நீங்கள் நெட்டில் அடித்தா வரும், அதுக்கான கோயிலெல்லாம் பண்ணிக்கிங்க. அதை சொல்லி நான் நேரத்தை வளர்க்க விரும்பலை. ஆனால் திதி தோஷத்தையும் பண்ணி உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த கர்ம வினை ஜாதகமாக இருந்ததுன்னா 1 4 7 10 சனி இருந்ததுன்னா சில நேரம் பரிகாரங்கள் உடனே பலிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் சுலவாக வேலை செய்யுது. நிறையா பார்த்துட்டேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு உணவு முறை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உணவு முறையை கடைப்பிடிங்க. நல்லா இருக்கிறவங்க யாரும் நம்மளுடைய வீடியோவை தொடர வேண்டாம், வீடியோவை பார்க்க வேண்டாம். கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டேன், அதனால் கஷ்டங்கள் எதனால் வருது ஒரு மனிதனுக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஆனானப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பான பலன் கிடைக்கல. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் கூட சில அரசியல் சார்ந்த சிலருக்கு கூட நான் சொன்னேன், 30 வருஷம் உங்களுடைய பீரியட் முடிஞ்சிடுச்சு, இனிமேலாம் பவர் அந்த அளவுக்கு நீடிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மற்றபடி இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், இந்த 3 தேதிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, மற்றவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.